வாழ்க வளமுடன். பேராசை ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனையாக ஆட்சி முறை சிறக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு அருள் தந்தை அவர்கள். ஏன் அப்படின்னா, ஆட்சி நல்லா இருந்தால் தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. இதுதான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அரசாட்சியெல்லாம் என்ன பண்ணாங்க, அரசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரவில் பார்த்தீங்கன்னா வீதி உலா வருவாங்க, நகரத்தில் சுற்றி பார்ப்பாங்க, மக்கள் நன்றாக இருக்கிறார்களா அப்படின்றது தான் அவங்களோட எண்ணமே. ஏன்னா மக்கள் நல்லா இருந்தால் தான் அங்கே அரசு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா அது நம்ம சரியில்லை அப்படின்றது தான் அவரோட எண்ணம். அதுக்காக தான் என்ன பண்ணாங்க, இரவில் சுற்றி பார்ப்பாங்க. அப்போ ஆட்சி முறை சிறக்கணும் அப்படின்னா சுவாமி என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். ஏன்னா ஆட்சி பார்த்திங்கன்னா அன்றைக்கி அரசாங்கம் பார்த்திங்க அப்படின்னா மன்னர்களுக்கு அப்படியே வந்துட்டு இருந்துச்சு தலைமுறை தலைமுறையாக. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் மக்கள் ஆட்சியாக இன்றைக்கி இருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆட்சி செய்கிறாங்க. சுவாமிஜி என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். தன் மீது விசுவாசம் கொண்ட மக்களை பாதுகாப்பதற்காகவும் தனது நாட்டில் படையெடுத்து வரும் பிற நாடுகளில் அவர்கள் போராடி அவர்களோட உயிரை தியாகம் செய்தார்கள். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போர் செஞ்சாங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் நடக்குது இல்லைங்களா இராணுவத்தில். அப்போ அவங்க போர் செஞ்சு என்ன பண்ணுறாங்க, தன்னோட உயிரை நிறைய பேர் தியாகம் பண்ணுறாங்க அந்த பாதுகாப்புன்ற விதத்தில். அப்போ எதிரி அப்படின்ற பெயர் வைத்து கொண்டு மனிதர்களை அழித்து வந்த முறை அது இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி தான் இருந்துச்சின்னு கிடையாதுங்க, இன்றைக்கி இருக்குது, அரசாங்கத்தில் இராணுவத்தில் இருக்குது. ஆனால் சுவாமிஜி அது வேணான்றாரு. அதுதான் சுவாமிஜி 14 அம்ச திட்டத்தில் என்ன சொன்னாருங்க, ஃபஸ்ட்டு சொல்கிறதே அவர் பார்த்திங்கன்னா போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதின்னு சொல்லியிருப்பார். அப்போ போரில்லா நல்லுலகம் வரணும் அப்படின்னா எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கணும். இந்த சண்டையே வேணான்றார். அப்போ நம்ம ஒரு ஆட்சி தலைவனாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த விசுவாசம் கொண்ட மக்களுக்கு என்ன பண்ணுங்க, அவங்கள பலியிட துணியக்கூடாது, எல்லாமே இருக்கணும். அதான் ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கம் அப்படின்றார். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்ன்றார். அப்போ எல்லாரும் நான் தன் உயிர் போய் பார்க்குறோம் அப்படின்னா அங்கே துன்பம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆனால் போர் அப்படின்ற பேரில் துன்பம் கொடுத்து கொலை செய்து இன்றைக்கும் இராணுவத்தில் அது நடந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்னா எல்லையில் அவங்க காவலாக இருக்கிறதால தான். ஆனால் அதுவே அவங்களும் நம்மளும் ஒன்று தானே. நம்ம உடம்புல ஏதாவது காயமோ ஏதோ பட்டுடுச்சு அப்படின்னா எவ்வளோ துன்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் ஆடுறோம். அப்போ அதை விட ரொம்ப கொடுமையாக அவங்க நம்மளுக்காக காவல் காத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த தேவையே வேணான்றது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஓர் உலக ஆட்சி இருக்கணுன்றாரு. உலகத்துக்கே ஒரு ஆட்சியாக இருந்தால் போதுன்றார். அந்தந்த நாட்டுக்கு தனித்தனி ஆட்சியே வேணான்றது. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கணும் அப்படின்றார். அப்போ நீண்ட காலமாக சமுதாய தொண்டில் மூலமாக தனது தகுதியும் திறமையும் பொறுப்புணர்ச்சியும் பெற்ற ஒரு சமுதாய நலநோக்கி கொண்டவரை நாம் அரசியல் தலைவராக நியமிக்க வேண்டும் அப்படின்றது. முதல்ல சமுதாய நலநோக்கு வேணும் அவங்களுக்கு. அந்த எண்ணம் இருந்துச்சுன்னாவே அவங்க கொடுக்கக்கூடிய தகுதி இல்லைங்களா. இப்போ நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், பெருந்தலைவர் காமராஜர் தான் சொல்கிறோம். ஏன் மற்றவங்களாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னா அவங்க செய்கிறாங்க, ஆனால் அவர் அளவுக்கு செய்யலைன்றது தான் இன்றைக்கி. ஆனால் அவர் அளவுக்கு செஞ்சால் இன்னும் சமுதாயமோ இந்த உலகமோ எவ்வளோ சிறப்பாக இருக்கும், எவ்வளோ தூக்கி கொண்டாடுவோம் நம்ம. அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இறைவன் கொடுத்துருக்குறான் அப்படின்னா அதை அவங்க பயன்படுத்திக்கணும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பட்டம் பதவி இதெல்லாம் வராது. நம்பிக்கையோடு மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்சியில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஓட்டில் அவங்க வராங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்கணுங்க, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தகுதியை தன்னை ஆளாக்கி கொடுத்த அந்த சமுதாயத்துக்கும் மக்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்றி உணர்வோடு இருந்து அவர்கள் உயர்த்த வேண்டும். அதுவும் சொல்கிறார், தங்கள் அரசியல் தலைவனாக நியமித்து கொள்ளும் அளவுக்கு மக்களிடம் சிந்திக்கும் ஆற்றல் உண்டாக்கும் அளவிற்கு எந்த நாட்டிலையும் கயவர்கள் நயவஞ்சகர்கள் ஒழுங்கினவர்கள் இவர்கள் ஆட்சி தலைவராகவோ அரசியல் கட்சி தலைவராகவோ வரும் வாய்ப்பு வராது அப்படின்றார். ஏன் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக ஆட்சி அமைய வேண்டும். அந்த பாடலை டெய்லி நம்ம சொல்ல 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 பிரபஞ்சம் ஏற்றுக்கொண்டு சிறப்பாக நல்லாட்சி தரக்கூடிய ஒரு அன்பு உள்ளங்களை எடுத்துகிட்டு வரும். இன்றைக்கி எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க. அதை இன்னும் ஒருங்கிணைத்தோடு செய்யும் பொழுது
இன்னும் சிறப்பாக அமையும். அதை நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போன்னு சுவாமிஜி நமக்கு மட்டும் சொல்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆட்சி சிறக்க வேண்டும் அப்படின்னா தனி மனிதன் சுயநலம் இல்லாமல் பொதுநலமாக என்னைக்கு அவர்கள் வருகிறார்களோ அவர்களே மூலம் இரையாற்றல் அவர்களையும் பயன்படுத்தி கொண்டு சமுதாயத்தையும் உயர்த்தும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் டெய்லி காலையில் எழுந்தோன்னு வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க என வாழ்த்தி 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 நாமும் வாழ்வோம், மற்றவர்களையும் வாழ வைப்போம், ஆட்சி முறையை சிறப்பாக வாழ்த்துவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பு எழுதி இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.